நான் என்னுடைய தாயை மட்டுமே அறிவேன். நான் அவர்களுக்கு வாக்களித்து உள்ளேன். அதற்கு நான் மதிப்பளி. இது நல்லதல்ல. என்னை கேட்டால் இதில் தலையிடுவது நல்லதல்ல பிரம்மதேவா. ஏனென்றால் இதுவே விதியாகும். அங்கு மகாதேவர் உள்ளார். கர்மம் சனி, ஒருவேளை என் தாயார் மகாதேவரை தவிர எவரையும் அனுமதிக்க வேண்டாம் என்று கூறினால் மகாதேவருக்கு மகா அவமானம். தகுதி உடையவன் என்ற அர்த்தம் கிடையாது விநாயகா. உனது எல்லையை மறந்து விடாதே. தனி தேவர்களின் அரசன் என்ற முறையில் மும்மூர்த்திகளின் மரியாதையை காப்பது எனது கடமையாகும். நன்மையோ தீமையோ தாங்கள் சிந்திக்க வேண்டும் தேவேந்திரா. உங்களில் எவர்க்கேனும் திறமை இருந்தால் என்னிடம் யுத்தம் புரியுங்கள். கைலாயத்தில் யுத்தம் நடைபெறக்கூடாது. அதற்கு எவரும் எனக்கு சவால் விடக்கூடாது. உனக்கு எனது சக்தியில் இருந்து ஒரு பகுதியை தர இயலும் என்றால் நிச்சயமாக நான் எனது சக்தி. வேண்டாம் தேவேந்திரா. இவ்வளவுதான் சக்தியா? விநாயகா, உன் தாய்க்கு நீ அளித்த வாக்கை காப்பாற்ற. தாயின் கட்டளையே நியாயமாகும். அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதே நீதியாகும். தாங்கள் உபதேசிக்க விரும்பினால் தேவேந்திரனுக்கு வரும் இல்லை. மகாதேவரை உள்ளே அனுமதிப்பாயாக. இல்லை என்றால் என்ன? இவர் என்னை தாக்கி விடுவாரா? இயலாது. உண்மையை கூறினால் வந்திருக்கும் கோழை இவர். விநாயகா! சனி, விநாயகர் மீது பார்வை பதிக்க மாட்டேன் என்று பார்வதி தாயாருக்கு வாக்களித்துள்ளார். அப்படி என்றால் எனக்கு வாக்கு கொடு. நீ எப்பொழுது இதுவரை உன்னை காத்து வருகின்றது விநாயகா. மறந்து விடாதே, நான் உனக்கு அளித்த உபதேசம் என்னவென்று. விநாயகா,